இதனால தான் என்னோட மகளோட திருமணத்துக்கு இவ்வளோ செலவு இந்த மாதிரியா ரோபோ சங்கர் இந்திரஜாவினுடைய திருமணம் குறித்த ஒரு டாப் சீக்ரெட் ஒன்றை இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன மார்ச் மாதம் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரையில் வச்சு இந்திரஜாவினுடைய திருமணம் கோலாகலமாக நடந்துச்சு. திருமண வரவேற்பு கூட பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் சென்னையில் நடந்துச்சு. இதில் கமலஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்துனாங்க. அண்ட் இந்திரஜா தன்னுடைய உறவினரான கார்த்திக் அப்படிங்கிறவரை தான் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் தன்னுடைய மகள் திருமணத்துக்கு எதுக்காக இவ்வளோ செலவு பண்ண அப்படிங்கிறது குறித்து ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசியிருக்கிறாரு. ஸோ இது குறித்து அவர் பேசும்போது, என்னுடைய திருமணம் ரொம்பவே சிம்பிளாக நடந்துச்சு. என்னுடைய மனைவி வீட்டிலேருந்து சிலர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தது நான் மட்டும்தான். அந்த அளவுக்கு என்னுடைய திருமணம் வடபழனியில் நடந்துச்சு. அதனால் மகளோட திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியா நினச்சி தான் இவ்வளோ செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ரோபோ சங்கர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதே போல் ரோபோ சங்கருடைய மகளுடைய திருமணம் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகளை இணையத்தில் சந்திச்சுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் இவங்களுடைய திருமணம் பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக நடந்துச்சு. அண்ட் இவங்களுடைய திருமண சமயத்தில் தான் நடிகர் விவேக் அவர்களினுடைய மகளினுடைய திருமணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக வந்துட்டு நடத்தியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஸோ ரோபோ சங்கர் அண்ட் விவேக் அவர்கள் பார்க்கும்போது விவேக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ வந்துட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட நடிகர். அண்டு ரோபோ சங்கர் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வர நடிகர் தான். ஸோ வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்ட நடிகரே அவர் ஆக்சுவலாக இப்போ விவேக் அவர்கள் உயிரோட இல்லை அப்படின்னாலுமே விவேக் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும். தேவையில்லாமல் இவ்வளோ தண்ட செலவு பண்ணுறத அதை குறைச்சிக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம சமூகத்திற்கு தேவையான எதனா நல்ல விஷயம் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பார்த்திங்கன்னா விவேக் அவர்கள் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையிலையும் சரி அண்டு நம்ம படங்கள் மூலியமாக கூட மக்களுக்கு வந்துட்டு அந்த கருத்துக்களை எல்லாமே சொல்லியிருப்பார். அதை அவருடைய வாழ்க்கையிலுமே ஃபாலோ பண்ணார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இப்போது விவேக் அவர்கள் உயிரோட இல்லை அப்படின்னாலுமே அவருடைய குடும்பத்தினருமே பார்த்திங்கன்னா விவேக் அவர்களினுடைய பாணியில் தான் அவங்களுடைய மகளினுடைய திருமணத்தையுமே ரொம்பவே எளிமையாக முடிச்சிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி கூட பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் ஏன் இவ்வளோ செலவு பண்ணி அவருடைய மகளோட திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியா கூட நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் அவருடைய மருமகன் எல்லாருமே விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதாவது நாங்கள் சம்பாதிச்ச காசை நாங்கள் செலவு பண்ணுறோம், இதில் மற்றவங்களுக்கு ஏன் வயிறு எரியுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியா விமர்சிக்கிறவங்களுக்கு ரோபோ சங்கர் அவங்களுடைய மருமகன் கார்த்திக் 2 பேருமே பதிலடி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க இவங்களுடைய திருமணத்தில் பார்த்திங்கன்னா முத்த சர்ச்சைகளுமே அதிகமாக இடம் பெற்றிருந்துச்சு. ஸோ ரோபோ சங்கர் அவருடைய மகள் இந்திரஜா பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கு உதட்டில் கொடுத்த முத்தமாக இருக்கட்டும், அண்ட் அதே போல் ரோபோ சங்கர் அவருடைய மருமகன் தன்னுடைய அக்காவாக இருக்கிற ரோபோ சங்கருடைய மனைவிக்கு உதட்டில் கொடுத்த முத்தமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரோபோ சங்கர் அவங்களுடைய திருமணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் இருந்தாலுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக தன்னுடைய ஒரே மகள் ரோபோ சங்கர் ரொம்பவே பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இணையத்தில் வைரலாக. ஸோ அதுக்கு தான் இப்போது ஏன் இவ்வளோ செலவு, ஏன் பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.